கிழங்கு, சீனி, பருப்பு உள்ளிட்ட 15 அத்தியாவசிய பொருட்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை இன்று தீர்மானித்துள்ளது. இந்த பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மொத்த இறக்குமதியாளர்களுக்கும் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலருக்கும் இடையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் நிதி அமைச்சில் ஊடக சந்திப்பொன்று நடைபெற்றது. அத்தியாவசிய பொருட்களுக்கான மொத்த மற்றும் சில்லறை விலைகளுக்கு இடையிலான வித்தியாசம் அதிகரித்து காணப்படுவதாக இதன்போது மொத்த இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர். இதனால் அரசாங்கம் தலையிட்டு இடைத்தரகர்கள் இன்றி அத்தியாவசிய பொருட்களை நுகர்வோருக்கு வழங்குவதற்கான திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மொத்த இறக்குமதியாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாளாந்தம் மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை ஊடகங்கள் மூலம் பிரசாரம் செய்து நுகர்வோருக்கு நியாயமான விலையில் பொருட்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாம் 3 பிரிவுகளாக இந்த விடயத்தை எதிர்நோக்கியுள்ளோம். முதலாவது விடயம் மொத்த இறக்குமதி. இந்த துறையை நாம் விசேட்டரனாக முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தனியார் பிரிவுடன் இணைந்து முறையாக செயற்பட வேண்டும். அதனால் குறைந்த விலைக்கு பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வர முடியும். அத்துடன் பிரிக்கும் போது இதனை சேட்டரனாக செயற்பட வேண்டும். அத்துடன் 15 அத்தியாவசிய பொருட்களுக்கு நிலையான விலையொன்றை நீண்ட காலத்திற்கு பேணுவதற்கு நடவடிக்கை எடுப்பது 3வது விடயமாகும். அனைத்து மாவட்டங்களிலும் நாளை முதல் நுகர்வோர் அதிகார சபையுடன் இணைந்து சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி இன்று வர்த்தக அமைச்சருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இம்முறையும் 15 பொருட்களின் விலையை குறைத்துள்ளோம். அந்த 15 பொருட்களும் கட்டுப்பாட்டு விலையின் கீழ் விற்பனை செய்யப்படும். சீனி, பருப்பு, கிழங்கு, வெங்காயம், மிளகாய், டின்மீன், பயறு, கவுப்பி, வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி, சீரகம், கடலை, சோயா, பாமெண்ணெய், கருவாடு, நெத்தலி, மாசி, உளுந்து, மஞ்சள் போன்ற பொருட்கள் கட்டுப்பாட்டு விலையின் கீழ் விற்பனை செய்யப்படும். இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் நாளை அல்லது நாளை மறுதினம் பிரசுரிக்கப்படும். மக்களின் நலனை கருத்தில் கொண்டே நாம் இதனை செய்கின்றோம்.